ஹாய், வெல்கம் டு ஆரோக்கியா. இன்றைக்கி நல்ல டேஸ்டான சூப்பரான எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச கணவாய் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக காட்டியிருக்கேன். இதை ஸ்ரீலங்காவில் தெல்லோன்னு சொல்லுவாங்க, கட்டில் ஃபிஷ்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கணவாயை நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்ட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இது குயிக்காக சமைச்சிடலாம், ரொம்ப ஈஸி இது செய்கிறது. நிறைய பேர் இதை சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா இது ரப்பர் மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒரு ஜாதி வாசம் இருக்கும் அப்படின்ட்டு சாப்பிடாமல் இருப்பாங்க. அது ஏன் இந்த ரப்பர் மாதிரி இழுப்பட்டு வருதுன்னா, நம்ம இதை ஓவர் குக் பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி போயிடும். ஸோ அதனால நம்ம இது சரியான அளவில் குக் பண்ணணும். ரொம்ப கூட நேரம் நம்ம இதை போட்டு குக் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணிட்டோம்னா ரப்பர் மாதிரி சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது, ரப்பர் மாதிரி கடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். சரி, நம்ம இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இது ஒரு 250க்கும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கணவாய். ரொம்ப நல்ல பெரிய கணவாய் இது இந்த மாதிரி அழகாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒலிவ் ஆயில் தான் நான் இதுக்கு சேர்க்குறேன். ஒலிவ் ஆயில் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கடுகு, வெந்தயம், உளுந்தப்பருப்பு, சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துட்டு கடுகெல்லாம் வெடித்து வரும்போது கொஞ்சமாக வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு கொஞ்சம் கோல்டு கலர் ஆகினதும் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இதோடு சேர்த்துடலாம். நான் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒன்று தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை, ரொம்ப சேர்த்துக்கலாம். நீங்கள் சீ ஃபுட்ஸ் வாங்கி சாப்பிட்ருந்தீங்கன்னா இந்த கணவாயை சின்ன சின்னதாக வெட்டி ஆட் பண்ணியிருப்பாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டாலும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம இந்த மாதிரி குக் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். நம்ம இந்த கணவாய்க்கு ஒன்றும் அரைச்செல்லாம் போட்டு வைக்கணுன்ற அவசியமே இல்லை, சும்மா மசாலாவில் தான் நம்ம இதை டேஸ்ட் பண்ணி எடுக்கணும். இது செலவு நம்ம அரைச்சி வச்சுருக்க செலவுத்தூள், நான் இதை வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிற கறி பவுடர், இந்த மாதிரி செலவு பவுடர்லாம் சேர்த்து செஞ்சோம்னா கறி இன்னும் நல்ல டேஸ்ட்டாக திக்காக குழம்பு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கறி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புளித்தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாக்கள்கிட்ட பச்சை வாசனை போகிறது, இதை லேசாக குக் பண்ணிக்குவோம். பாருங்கள், நான் இந்த மாதிரி கணவாயெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறேன். இதை 2ஆக வெட்டியிருக்கேன். இந்த மாதிரி பாருங்கள், நான் எடுத்துருக்கிறது நல்ல பெரிய சைஸ் கணவாய். இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி வெட்டுறதுக்கு, கஷ்டமே இல்லை. சிக்கன் மாதிரி தான் இருக்கும் வெட்டுறதுக்கு, ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் அழகாக கணவாயெல்லாம் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மசாலா நல்லா இந்த மாதிரி குக்காகி வந்திருக்கு. இதோடு நம்ம சேர்த்து இந்த கணவாயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி லேசாக இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள், நான் அந்த வீட்டிலே அரைச்சி எடுத்த மசாலா தூள்னால தான் இது கறி இவ்வளோ நல்லா திக்காக நல்லா இருக்குது, அதே மாதிரி வாசமாக இருக்குது, கமகமன்னு. இப்போ நம்ம மூடி ஒன்று போட்டு இதை கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்குவோம். நீங்கள் 7லேருந்து 8 நிமிஷம், அதுக்கு மேலே குக் பண்ணவே வேணாம். மேக்ஸிமம் 8 நிமிஷம் தான். அதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ணிட்டீங்கன்னா கணவாய் ரப்பர் மாதிரி சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்காது. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7 நிமிஷம் 6-7 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே இதை வேக வச்சிட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி போயிடும், சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், நம்மளோட கணவாய் கறி இந்த மாதிரி அழகாக ரெடி ஆகிருச்சு. பாருங்கள், ஒரு கோல்டு கலரில் இருக்குது. இது நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்கள்லேருந்து தான் இந்த திக்னஸ், அதே மாதிரி கலர் எல்லாம் கிடைக்கும், நல்ல வாசம் இதெல்லாம்.
அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செஞ்சு வச்சுருக்க கறி பவுடர், செலவுத்தூள், தனியாத்தூள்லாம் சேர்த்து செய்யுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து எதுவுமே அரைச்சி ஊற்றி வைக்கணுன்ட்டு இல்லை. இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம செஞ்சு எடுத்துட்டோம்னாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வாசமாக கமகமன்னு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம சுட சுட சோறோட போட்டு சாப்பிட்டோம்னா நல்ல அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் கணவாய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ரீலங்கன் முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.